இந்த கிளிப்ல வந்த மாதிரி நீங்களும் காடி லோனோ இல்ல வீட்டு லோனோ ட்ரை பண்ணி எப்ப பார்த்தாலும் ரிஜெக்ட் ஆகுதுன்னு கடுப்பாவீங்களா? அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஏன்னு இந்த வீடியோ நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ தான் முதல்ல பாக்குறீங்கன்னா ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணீங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டான ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பேங்க் பாத்தீங்கன்னா புதுசா நெட் டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதை ஷார்ட் ஃபார்மா NDI சொல்லுவாங்க. இந்த NDI என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க. ஒரு சில பேங்க் பாத்தீங்கன்னா 1000 வெள்ளி வச்சிருக்காங்க, ஒரு சில பேங்க் 700 800 வெள்ளி வச்சிருக்காங்க. இது வந்து அந்தந்த ஸ்டேட்க்கு பொறுத்து டிஃபரெண்ட் அமௌண்ட் வச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க சம்பளம் நீங்க 5000 வெள்ளி எடுக்கிறீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பேங்க் அதுல இருந்து நமக்கு 70% வரைக்கும் லோன் கொடுக்கலாம்னு வச்சிருப்பாங்க. அப்படின்னா 5000 வெள்ளியில 70% 3500 வெள்ளி வரைக்கும் நம்ம பேங்க்ல கடன் வச்சிருக்கலாம். இப்ப இந்த NDIன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தனால இந்த 3500 வெள்ளியில உதாரணத்துக்கு இந்த பேங்க் A வந்து 1000 வெள்ளி NDI சார்ஜ் பண்றாங்கன்னா அவங்க இந்த 1000 வெள்ளி இதுல மைனஸ் பண்ணி இப்ப நம்மளுக்கு மிச்சம் 2500 வெள்ளி தான் இருக்கும். இந்த 2500 வெள்ளியில நம்மளுக்கு அடுத்த எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பாப்பாங்க. இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லோன் அப்ரூவ் ஆகும், இல்லனா லோன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே நிறைய பேருக்கு ஒரு சில பேங்க்ல லோன் சப்மிட் பண்ணிருப்பாங்க, முதல் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் வேற ஏதாவது பேங்க்ல ட்ரை பண்றப்ப லோன் அப்ரூவ் ஆயிருக்கும். ஏன்னா ஒரு பேங்க்ல NDI தனித்தனியா டிஃபரெண்ட் கால்குலேஷன் வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தெரியாம நம்மள பல பேர் ஏன்டா எனக்கு எப்ப பார்த்தாலும் லோன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நம்ம சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த ஒரு கால்குலேஷனோ இல்ல இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு இப்ப புரியும் ஏன் அவங்க லோன் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னு.